மாணவர்களே, இன்றைக்கு இயல் மூன்றில் இனிக்கும் இலக்கணம் கற்கண்டு என்ற தலைப்பில் வல்லினம் மிகும் இடங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் என்று சொல்வது என்ன அப்படின்னா, வல்லின எழுத்து, அதாவது தமிழ் எழுத்துக்களை நம்ம மொத்தம் 247 எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அதில் உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுதம் 1 என்று 247 எழுத்துக்களை நம்ம தமிழ் எழுத்துக்களை சொல்கிறோம். அதில் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்து 18 என்று சொல்லும் பொழுது, அந்த மெய்யெழுத்துக்களை இனம் காணல் என்று சொல்வதில் தான் 3 வகையான இனங்களை நம்ம பிரிக்கிறோம். அதில் வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6. அதில் வல்லின எழுத்துக்கள் என்ன அப்படின்னா, கசட, தபர, நஞ்சன, நமன மெல்லினம், ஏரள, வளல இடையினம். அதில் முதல்ல இருக்கிறது வல்லினம். அந்த வல்லின எழுத்துக்கள்லாம் நம்ம இரு சொற்களை நம்ம சேர்த்து எழுதும் பொழுது, புணரும் பொழுது, அது இடையே நாம் ஒற்றை எழுத்துக்களை மிகும் இடம், அதாவது எந்தெந்த இடங்களில் எச்சொற்களில் மிகும், எச்சொற்களில் மிகாது என்பதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதை தான் நமக்கு தலைப்பில் வல்லினம் மிகும் இடங்கள் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ மக்கள் எண் 78 நீங்கள் பாருங்கள், வாணன் வேலை கொடுத்தான் என்ற ஒரு வாக்கிய அமைப்பு இருக்கிறது. இப்போ வாணன் என்பது ஒரு பெயர்ச்சொல், அதற்கு இடையில் வேல் என்ற ஒரு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேலை கொடுத்தான், கொடுத்தான் என்பது பயனிலை, வேலை என்பது அந்த இடத்துல செயல்படு பொருளாக நமக்கு கருதப்படுகிறது. வேலை அப்படின்னு சொன்னால் அதாவது பணியை குறிக்கிறது இந்த இடத்துல கிடையாது. இந்த இடத்துல வந்துட்டு வேல், முருகன் கையில் இருக்கிற வேலை குறிக்கிறது என்று தான் நமக்கு பொருள். சரிங்களா? அப்போ இங்கே செயல்படு பொருளாக வேல் என்று சொல்லி இடம்பெற்றிருக்கிறது. அப்போ பெயர்ச்சொல், செயல்படு பொருள், பயனிலை, இந்த 3 சொற்களும் தொக்கி வந்து இந்த வாக்கிய அமைப்பு அமைந்திருக்கிறது. அப்போது இதற்கு வேலை கொடுத்தான் என்ற பொழுது இந்த இடத்துல நம்ம ஒற்று மிகும் இடம் எவ்வாறு நம்ம அறியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல், அதாவது வேலை கூட்டல் கொடுத்தான் என்று சொல்லும் பொழுது, வருமொழி நிலைமொழியிலே வேலை என்று இருக்கிறது, வருமொழியில் கொடுத்தான் என்று சொல்லியிருக்கிறது. இது இரண்டும் சேர்த்தும் பொழுது வருமொழி முதல்ல என் வல்லின வருமாயின் நிலைமொழி ஈற்றில் அவற்றிற்கு இனமான வல்லின எழுத்து மிகும் என்பது விதி. சரிங்களா? அப்போ கா வரிசையில் எந்த எழுத்துக்கள் வந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும், அதற்கு இனமான மெல்லினத்தை எட்டி எழுதுகிறோம். அதனால தான் கொடுத்தான் என்ற சொல்லுக்கு முன்னாடி நம்ம இக்கு ஒற்றை சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்போது வல்லின எழுத்துக்கள் 6 இல்லை எந்தெந்த எழுத்துக்கள்லாம் ஒற்றெழுத்து, அதாவது ஒற்றாக சொற்கள், அதாவது வாக்கிய அமைப்பில் சொற்களுக்கு இடையில் மிகுந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் டா ரா வந்து வராது. அதில் வந்துட்டு கா சா த ப இந்த 4 எழுத்துக்களும் தான் மொழிக்கு முதல்ல வரும். அதாவது இடையில் வர்றது 6 எழுத்துக்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் சொல் தொடக்கம் பார்த்திங்க அப்படின்னா 6ல் 4 சொற்கள் எழுத்துக்களை கொண்டு தான் சொல் தொடக்கம் முதல்ல வரும். சரிங்களா? அதில் அவ்வாறு வந்திருக்கிறதுல தான் கொடுத்தான் என்ற பொழுது இங்கே கோ என்ற சொல்லுக்கு முன்னாடி இக்கு வந்திருக்கிறது. அதுக்கடுத்து வாணன் வேலை கொடுத்தான். இப்போ இங்கே எடுத்து இக்கு என்ற ஒரு ஒற்று மிகாது வந்திருக்கிறதுக்கு என்ன பொருள், மிகுந்து வந்திருக்கிறது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ வாணன் வேலை கொடுத்தான் என்ற பொழுது கையில் உள்ள வேலை கொடுத்தான் என்று பொருளாகிறது. வாணன் வேலை கொடுத்தான் அப்படின்ற பொழுது இங்க இடத்துல நமக்கு வாணன் பணி எனக்கு வேலை செய்ய அனுமதித்தான், கொடுத்தான் என்று ஒரு பொருளை தருகிறது. சரிங்களா? இப்படி இந்த ஒற்று என்பதற்கு ஒற்று என்ற ஒரு எழுத்துல நம்ம முக்கியத்துவமான ஒரு எழுத்தாக கருத வேண்டும். அப்போது அதாவது வல்லின எழுத்துக்கள் மிகுவதிலும் மிகாது எழுதுவதிலும் நமக்கு அறிந்து நம்ம செய்ய வேண்டும். சரிங்களா? மிக முக்கியத்துவமான ஒன்று. ஏன் அப்படின்னா, ஒற்று போடக்கூடிய இடத்துல நம்ம போட்டு எழுதணும், போடக்கூடாத இடத்துல போடக்கூடாது தான். அப்படி மாற்றமாக நம்ம இதுதான் என்ன, இதனால் என்ன, ஒற்று எழுதலாம் எழுதாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா பொருளே மாறிப்போடும். நீங்களே பாருங்க, வாணன் வேலை கொடுத்தான் என்ற பொழுது இங்கே கையில் உள்ள வேலை கொடுத்தான் என்று பொருளாகிறது. ஆனால் வாணன் வேலை கொடுத்தான் என்ற பொழுது எனக்கு அவன் வேலை பணி எனக்கு ஒன்றை கொடுத்திருக்கின்றான் என்று பொருளாகிறது. இப்போ இதிலிருந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 தொடர்களுக்கும் உள்ள பொருள் வேறுபாடு யாது? வல்லெழுத்துக்கள் கா சா த ப ஆகிய 4 மொழிக்கு முதலில் வரும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இவை நிலைமொழியுடன்
புணர்கையில் புணர்கையில் அப்படின்னு சொன்னால் புணர்தல் அப்படின்னாவே சேர்தல் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம சாதாரணமாக சிறிய வகுப்பில் பார்த்துருக்குறோம், பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்லுவோம். இரு சொற்களை பிரித்து எழுதுறது, அதுக்கு அப்புறம் சேர்த்து எழுதுறது அப்படின்ற ஒரு டிவிஷன் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருப்போம். அவற்றில் தான் நம்ம மேல் வகுப்பில் போகும் பொழுது அதை நம்ம புணர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். புணர்தல் அப்படின்னாலும் சேர்தல் தான், புணர்ச்சினாலும் சேர்தல் தான். இரு சொற்களை சேர்த்து எழுதுவதே புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். அதாவது இவை நிலைமொழியுடன் புணர்கையில் சேரும் பொழுது அதாவது நிலைமொழி சொல்லானது வருமொழியோடு புணர்கையில் சேருகையில் அவற்றுக்கு இடையில வல்லெழுத்துக்கள் மிகும். அவற்றின் இனமான மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வல்லினம் மிகுதல் என்பர். இதை தான் என்ன சொல்கிறாங்க? வல்லினம் மிகுதல். இவ்வாறு எந்தெந்த இடங்களில் அவ்வல்லினம் மிகும் என்பதை விதிகளின் மூலமும் எடுத்துக்காட்டுகள் மூலமும் அறியலாம். அதாவது இவ்வாறு எந்தெந்த இடங்களில் அவ்வல்லினம் மிகும் மிகாது என்பதை நாம் விதிகளின் மூலமாக தெரிந்து கொண்டோம் என்றால், நாம் தேர்வு எழுதும் பொழுதும் நாம் நோட்டு பாட புத்தகங்களில் எழுதும் பொழுதும் நம்ம அதை பிழைகளை தவிர்க்கலாம். ஒற்று பிழைகளை நம்ம தவிர்த்து எழுதலாம். அதனால் நமக்கு பொருள் சரியாக எழுத முடியும். வாக்கிய அமைப்பில் பொருள் சரியாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ அதில் பாக்ஸில் இருக்கிறத பாருங்கள். இப்போது புணர்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒன்றே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம அடிப்படையே நம்ம தெரிஞ்சிருக்கோம் சிறிய வகுப்பில், சேர்த்தெழுது பிரித்தெழுது அப்படின்னு மட்டும்தான். ஆனால் அதற்கு மேல் வகுப்புக்கு நாம் 9ஆம் வகுப்பு வந்துட்டோம் இல்லைங்களா? அதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா புணர்ச்சின்னா என்ன அப்படிங்கிறத ஒன்று தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? புணர்ச்சின்னா என்ன, புணர்ச்சி எத்தனை வகைப்படும், புணர்ச்சி என்றால் என்ன அப்படின்னா நிலைமொழியோடு, அதாவது நிலைமொழியும் வருமொழியும் சேருவது புணர்ச்சி. சரிங்களா? அந்த புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். 3 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோன்றல், அதாவது இயல்பு புணர்ச்சி, புணர்ச்சி என்பது 2 வகைப்படும். அதில் என்ன அப்படின்னா இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி என்று 2 வகைப்படும். அதில் இயல்பு புணர்ச்சி அப்படின்னா, அதாவது எவ்வித நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி அப்படியே புணர்வது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் நிலைமொழியும் வருமொழியிலையும் அதாவது மாற்றம் அடைந்து புணர்ந்தால் அதை விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இயல்பு புணர்ச்சிக்கும் விகார புணர்ச்சிக்கும் உங்களுக்கு வேறுபாடு தெரியணும். அதாவது நிலைமொழியில் இருக்கிற சொல்லும் வருமொழியில் இருக்கிற சொல்லையும் அப்படியே அந்த கூட்டலை எடுத்துட்டு நம்ம எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி எவ்வித மாற்றம் இல்லாமல் அப்படியே எழுதுறத நம்ம இயல்பு புணர்ச்சி சொல்கிறோம். விகார புணர்ச்சி என்பது வருமொழி நிலைமொழி ஈற்றுல வருமொழி முதல் எழுத்துக்கு இனமான எழுத்துக்களை எழுதுறது, அல்லது மாற்ற எழுத்துக்களாக மாற்றி எழுதுறது, இந்த மாதிரிலாம் வந்ததுனால அதை நம்ம விகார புணர்ச்சி சொல்லணும். அந்த விகார புணர்ச்சியை நம்ம 3 வகைப்படுத்தலாம். 3 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன வகையில் புணரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோன்றல் விகார புணர்ச்சி, திரிதல் விகார புணர்ச்சி, கெடுதல் விகார புணர்ச்சி என்று 3 வகையில் பிரிக்கலாம். சரிங்களா? 3 வகையாகும். அதில் வல்லினம் மிகுந்து வருதல் தோன்றல் விகார புணர்ச்சி என ஆகும். சரிங்களா? இதில் தோன்றல் விகார புணர்ச்சி என்பது வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வந்துச்சுன்னா அப்படின்னா, வல்லெழுத்துக்கள் உன்னுடைய ஒற்று எழுத்துக்கள் நம்ம சேர்த்து எழுதக்கூடியதாக வந்தது அப்படின்னா அதிகபட்சம் வரும் பொழுது அதை நம்ம தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வல்லினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கசட தபர கச ட த ப ர இந்த 4 எழுத்துக்களையும் சொல்கிறோம். சரிங்களா? இது வல்லினம். இதில் புள்ளி வைத்துட்டோம்னாவே அது வல்லின ஒற்று அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? இதை இந்த 2 வினாவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன, புணர்ச்சி என்றால் என்ன, புணர்ச்சி எத்தனை வகைப்படும், அதில் இயல்பு புணர்ச்சினா என்ன, அடுத்து விகார புணர்ச்சினா என்ன, விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும். இதில் 5 வினாக்களை நீங்கள் நினைவில் கொண்டு வந்துக்கணும். அடுத்து சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும், பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும், பேச்சின் இயல்பை பேணவும், இனிய ஓசைக்காகவும் இவ்வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுகிறது. அதாவது இந்த புணர்ச்சியை ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இதை ஒரு வித்தியாசமான ஒரு வினா தொடராக நமக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சொல் அமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும். அதாவது சொல் இருக்குது அப்படின்னா எழுத்துக்களின் சேர்க்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சொல் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வாறு எழுத்துக்களின் சேர்க்கையால் கட்ட அமைப்புகள், அதாவது அந்த கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கட்டுப்பாடுகளை, சொல் அமைப்பினுடைய கட்டுப்பாடுகளை பாதுகாக்கவும், இங்கே பேணவும் அப்படின்னா இந்த இடத்துல பாதுகாக்கவும், பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும், அதாவது
உச்சரிப்பு என்பது ஒரு சொல்லினுடைய உச்சரிப்பு வந்துட்டு மாற்றம் ஏதாவது மயங்கி வேறொரு பொருளாக நம்ம பொருள் கொள்ளாமல் நம்ம பார்த்துக்கிறதுக்காகவும் நம்ம தவிர்ப்பதுக்கும் அந்த ஒற்றை நம்ம முக்கியத்துவமாக அதாவது புணர்ச்சியை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியத்துவமாக பேச்சின் இயல்பை பேணவும், அதே போல் பேசுவதன் மூலமாக நம்ம இயல்பை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம இந்த புணர்ச்சி அவசியமாகிறது. இனிய ஓசை, பேசக்கூடிய அந்த சொல்லினுடைய ஓசைக்காகவும் நாம் புணர்ச்சி அவசியமாகிறது. இவ்வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் இந்த வல்லின எழுத்துக்களை நம்ம பயன்படுத்தி இரு சொற்களை சேர்த்து நம்ம பேசுவதாக இருந்தாலும் எழுதுவதாக இருந்தாலும் எழுதுகிறோம். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த அட்டவணையை பாருங்கள். வல்லினம் மிகும் இடங்கள், எந்தெந்த இடங்களில் நமக்கு வல்லின எழுத்துக்கள் மிகும் என்பதை நம்ம இந்த தலைப்பில் நம்ம பார்க்கலாம். இந்த அட்டவணையை நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? நான் ஒவ்வொன்றாக நான் சொல்லிக்கொண்டே வரேன். அதில் நீங்கள் உதாரணம் என்னங்கிறதையும் சொல்லுவேன். ஓனாவும் ஒரு சில சொற்களை நம்ம சொல்லும் பொழுது நீங்கள் நினைவுகளை வைத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று அச்சட்டை அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். இது அச்சட்டை என்பதில் இச்சு என்பதை ரெட்டில் எழுதியிருக்காங்க. ஆக்கூட்டல் சட்டை அச்சட்டை, இந்த கூட்டல் காலம் இந்த காலம், கூட்டல் திசை எத்திசை, எந்த கூட்டல் பணம் எந்த பணம். இதுவே இதில் என்னெல்லாம் வந்திருக்குது? கா ச த ப, இந்த 4 வல்லின எழுத்துக்கள் தான் வல்லின எழுத்துக்கள் ஒற்று எழுத்துக்களாக சேர்த்து புணர்ந்திருக்கிறது இச்சொற்கள். சரிங்களா? இதில் நம்ம இதெல்லாம் ஏன் அதாவது சுற்றெழுத்துக்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆ இ ஊ இந்த 3ஐயும் சுற்றெழுத்துக்கள்னு சொல்கிறோம். இதில் ஆ இ என்னும் சுற்றெழுத்துக்களுக்கு பின்னும் அந்த இந்த என்னும் சுட்டுப்பெயர்களின் பின்னும் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வல்லெழுத்துக்கள் கட்டாயம் வறுமொழி முதலெழுத்துக்கு இனமான வல்லின எழுத்து மிகும். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு சில சொற்களை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. ஆ கூட்டல் சத்தம் அச்சத்தம். சரிங்களா? அதுக்கடுத்து ஆ கூட்டல் அகம், ஆ கூட்டல் அச்சகம். அச்சகம்னு ஒரு வார்த்தை வரைக்கும் அதாவது ஆ கூட்டல் அகம்னு சொல்லலாம். அச்சகம், ஆ கூட்டல் சகம் அச்சகம். அதுக்கடுத்து ஈ கூட்டல் காலம் இக்காலம், இந்த கூட்டல் குதிரை இந்த குதிரை, ஏ கூட்டல் தட்டு எத்தட்டு, ஏ கூட்டல் தகடு எத்தகடு, எந்த கூட்டல் பயணம் எந்த பயணம், எந்த கூட்டல் பயணி எந்த பயணி. இந்த இடங்கள்லாம் நீங்கள் இடையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த வறுமொழி முதலெழுத்துக்கு இனமான மெல்லின ஒற்று மிகுந்திருக்கும். ஏன் இது சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஆ இ என்னும் சுற்றெழுத்துக்களுக்கு பின்னும் ஆ இ ஊ இது எல்லாமே சுற்றெழுத்துக்கள்னு சொல்லியிருக்கிறோம். அதில் ஊ என்ற சுற்றெழுத்தை நம்ம நடைமுறையில் இப்போ பயன்படுத்துவது கிடையாது. அதனால் ஆ இ இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி ஓரெழுத்தாக வந்தாலும் சரி, அதற்கடுத்து அந்த இந்த என்ற சுற்றுச்சொற்களாக வந்தாலும் சரி, அதுக்கடுத்து ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் அதாவது வினா எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்துருக்கீங்க? சுற்றெழுத்துக்கள் 3ன்னு பார்த்துருக்குறோம், வினா எழுத்துக்கள் 5ன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஏ யா ஆ ஓ இ அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அந்த 5 எழுத்துக்களையும் பின்னும் இதில் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் எந்த என்னும் வினாச்சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். சரிங்களா? அதுக்கடுத்து இரண்டாவது பாருங்க. கதவை திற, கதவை கூட்டல் திற கதவை திற, தகவல்களை கூட்டல் திரட்டு தகவல்களை திரட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? காட்சியை கூட்டல் பார் காட்சியை பார் அப்படின்னு. இப்போ இத்து என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்திருக்கிறது. அப்போ கருவறை அடுத்து வருங்க எடுத்துக்காட்டு. கருவறையை கூட்டல் திற கருவறையை திற, தகடுகளை கூட்டல் திரட்டு, அதாவது தகடுகளை கூட்டல் திரட்டு அப்படின்னா தகடுகளை திரட்டு. சுவடிகளை கூட்டல் திரட்டு சுவடிகளை திரட்டு. காட்சியை கூட்டல் பார்த்தேன் காட்சியை பார்த்தேன். இப்போது அந்த நிலைமொழி ஈற்றில் என்ன உருபு வந்திருக்கிறது வெளிப்படையாக? இரண்டாம் வேற்று உருபு வெளிப்படையாக வந்திருக்கிறது. ஒன்று அடையாளம் வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து வறுமொழி முதல்ல என்ன வந்திருக்கிறது? இத்து என்ற
அதாவது வரிசையில் தா என்ற எழுத்து வந்து வறுமொழியில் வந்திருக்கனால அதற்கு இனமான ஒற்று இத்து என்ற ஒற்று எழுத்து மிகுந்து வந்திருக்கிறது. சரிங்களா? இவ்வாறு நாம் நிலைமொழி என்ன சொல் வந்திருக்கிறது, வறுமொழி என்ன சொல் வந்திருக்கிறது, அதுக்கு இனமான ஒற்று மிகுமா என்பதை நம்ம பார்த்து தான் நம்ம எழுதணும். சரிங்களா? அதுக்கடுத்து 3வது வினா பாருங்க. பாக்ஸில் முதியவருக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. முதியவருக்கு குட்டல் கொடு அப்படின்றது தான் நமக்கு பிரித்தல் தான் நம்ம வச்சுருப்போம். அதை நம்ம முதியவருக்கு கொடு அப்படின்னு எழுதியிருக்காங்க. வறுமொழி முதல்ல கோ வந்திருக்கிறதுனால இக்கு சேர்த்துருக்காங்க. சரிங்களா? அதே போல் முத்திரையை கொடு அப்படின்ற மாதிரி நம்ம முத்திரையை கொடு என்று கூட நம்ம எழுதலாம். சரிங்களா? அதுக்கடுத்து மெட்டுக்கு குட்டல் பாட்டு, மெட்டுக்கு பாட்டு. அதுக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் நம்ம ஒன்று சொல்லணும்னா பாட்டுக்கு பாட்டு, பாட்டுக்கு பாட்டு, பாட்டுக்கு குட்டல் பாட்டு, பாட்டுக்கு பாட்டு. அப்போ அங்கே இப்பு ஒற்று மிகுதி. ஊருக்கு குட்டல் செல், ஊருக்கு செல். அதுக்கடுத்து உரி அதாவது உரிமை குட்டல் சொல் உரிச்சொல், உரிமை குட்டல் சொல் உரிச்சொல் அப்படின்னு தான் வரும் இல்லைங்களா? இப்படி அதாவது 4ஆம் வேற்றுமை உருவு இந்த இடத்துல 4ஆம் வேற்றுமை அப்போ வந்துன்னா உரி கூட்டணும், அதாவது உரிச்சொல் வராது. 4ஆம் வேற்றுமை உருவில் ஊருக்கு கூட்டல் செல், மெட்டுக்கு கூட்டல் இந்த மாதிரிலாம் வந்தால் 4ஆம் வேற்றுமை உருவு ஈட்டில் கூ என்ற உருவு வந்திருக்கிறது. ஆனால் இதில் கூ என்னும் 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் என்பது நீங்கள் வைத்துக்கொள்ளணும். சரிங்களா? அப்போ ஊருக்கு செல், ஊருக்கு கூட்டல் செல், ஊருக்கு செல். அதுக்கடுத்து அப்படி பாருங்கள். ஊருக்கு கூட்டல் செல், ஊருக்கு செல். இப்போ நாம சொல்லணும் அப்படின்னா பூங்காவுக்கு கூட்டல் செல், பூங்காவுக்கு செல். இப்போ அங்கே இச்சு ஒற்று நம்ம மிகுந்து வருது மாதிரி எழுதுகிறோம். சரிங்களா? அதுக்கடுத்து கோவிலுக்கு கூட்டல் செல், கோவிலுக்கு செல். இதுதான் நம்ம இவ்வாறு 4ஆம் வேற்றுமை உருவு நிலைமொழி ஈற்றில் வரும் மாதிரியும் வறுமொழியில் கசடதபுரம் வரும் மாதிரியும் நம்ம ஒற்றுக்களை இணைத்து எழுதணும். சரிங்களா? இந்த மாதிரி சொற்களை நாமளும் உருவாக்கவும் தெரியணும். நம்ம வந்திருக்கிற சொற்களில் என்ன எவ்வாறு சேர்க்கப்பட்டிருக்கிறது ஒற்று அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? 4வது பாக்ஸ் பாருங்கள். அப்படியே என கூட்டல் கேட்டார், என கேட்டார். அப்போ அடுத்து நம்ம இதில் என ஆக, என ஆக போன்ற சொல் உருபுகளின் பின் வல்லினம் மிகும். என ஆக போன்ற சொல் உருபுகள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம சொல் உருபுகள்னு சொல்கிறோம். இதற்றின் அதாவது ஈற்றிலையும் வறுமொழி முதல்லையும் எடுத்துக்க இனமான ஒற்று மிகும். அப்போ எதை என கூட்டல் கேட்டார், எதை என கேட்டார். வருவதாக கூட்டல் கூறு, வருவதே வருவதாக கூறு, வருவதாக கூட்டல் கூறு, வருவதாக கூறு. சரிங்களா? இவ்வாறு நாம் வல்லினம் மிகும் இடங்களை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அது மேற்கண்டவாறு வல்லினம் மிகும் இடங்களை இனங்கண்டு பயன்படுத்த தொடங்கினாலே தவறுகளை தவிர்த்து விடலாம். இவ்வாறு நாம் எழுதும் பொழுதும் படிக்கும் பொழுதும் வல்லின அதாவது மிகும் இடங்களை இனம் கண்டு பயன்படுத்த தொடங்கினால், படிக்கவோ நம்ம எழுதவோ தொடங்கினாலே நாம் எளிதாக தவறுகளை வராமல் தவிர்த்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மரபையும் பட்டறிவையும். இப்போ மரபு அப்படின்னா என்ன? மரபு அப்படின்னா வழி வழியாக முன்னோர்கள் நாம் சொல்லி கொண்டு வந்ததை நாம் அப்படியே செய்வது தான் நம்ம மரபுன்னு சொல்கிறோம். மரபு வழி. சரிங்களா? அவ்வாறு சொல்லப்பட்ட அந்த மரபையும் பட்ட அறிவையும் தாண்டி சொற்களை ஒழித்து பார்ப்பதும், அதாவது அவ்வாறு தாண்டி சொற்களை ஒழித்து பார்ப்பதும் வல்லினம் மிகும். மிகா இடங்களை அறிவதற்கு எளிய வழி எனலாம். அதாவது தவறுகளை நம்ம இவ்வாறு பின்பற்றினாலே தவறுகளை நம்ம தவிர்த்திடலாம்னு சொல்லிட்டு மரபையும் பட்டறிவையும் தாண்டி சொற்களை ஒழித்து பார்ப்பதும், அதாவது சொல்லப்பட்டிருக்காங்க, ஆசிரியை சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டு வருகின்ற அந்த பட்டறிவையும் தாண்டி நாம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் நிறைய சொற்களை நம்ம ஒழித்து பார்ப்பதன் மூலமாகத்தான் நம்ம வல்லின மிகும் இடங்களை நாம் நிறைய தெரிந்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகா இடங்களையும் நாம் அறிவதற்கு அதுதான் வழி. அப்போ நிறைய சொற்களை நம்ம படிக்கணும், நிறைய நூல்களை நம்ம கற்பதன் மூலமாக படிப்பதன் மூலமாக தான் அறிய இயலும் சொல்கிறாங்க. சரிங்களா? இதை நீங்கள் நிறைய நூல்களை படிங்க, புக்கை படிங்க, தமிழ் செய்தித்தாள்களை நிறைய படிக்கலாம். அது மாதிரி படிக்கும் பொழுது நீங்கள் ஒற்றுகள் இடம்பெற்றிருக்கிற சொற்களை, இடம்பெறா சொற்களை நம்ம அறிந்துட்டு நம்மளை ஓனாக எழுதும் பொழுது நம்ம எளிதாக எழுத முடியும். அதுக்கடுத்து மேலும் சில வல்லினம் மிகும் இடங்களை அறிந்து கொள்வோம் அப்படின்னு பாருங்க. அதற்கு கூட்டல் சொன்னேன், அதற்கு சொன்னேன். இதற்கு கூட்டல் கொடு, இதற்கு கொடு. எதற்கு கூட்டல் கேட்கிறாய், எதற்கு கேட்கிறாய். இதெல்லாம் என்ன அப்படின்னா அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின்
பின் வல்லினம் மிகும். பாரு, அதற்கு எதற்கு என்ற சொற்கள் எடுத்து கட்டாயம் இங்கே வந்து வல்லின எழுத்து வரும்னு சொல்லப்படுறது தான் இந்த பாக்ஸை நம்ம முக்கியத்துவமாக கவனிக்கணும். இனி கூட்டல் காண்போம், இனி காண்போம். தனி கூட்டல் சிறப்பு, தனிச்சிறப்பு, இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். மிக கூட்டல் பெரியவர், மிக பெரியவர். மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். 8 கூட்டல் தொகை, 8 தொகை. 10 கூட்டல் பாட்டு, 10 பாட்டு. 8 10 என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். இப்போ இங்கே எல்லாம் 8 10 என்பது என்ன பெயர்? எண்ணு பெயர்கள் இல்லையா? அதாவது அரபி எண்ன்றதான் நம்ம வந்து 1 முதல் 10 வரைக்கும் உள்ள அரபி எண்ணுன்னு சொல்கிறோம். அதில் எண்ணு பெயர்கள், அதாவது தமிழ் எழுத்துக்களுக்கு வந்து தான் கா கா நூ இந்த மாதிரி எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்களாக நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா? இங்கே இதை தான், அதாவது எண்ணு பெயர்கள்னாவே நம்ம என்ன ஓ இன்று 1, ஈ 2 2, மூ இன்று 3 அப்படின்னு நம்ம எண்ணு பெயர்களாக எழுதுக அப்படின்போது 8 10 என்னும் எண்ணு பெயர்களின் முன் இந்த பின்னும் நம்ம வந்து வல்லினம் மிகும். அதுக்கடுத்து தீ கூட்டல் பிடித்தது, தீ பிடித்தது. பூ கூட்டல் பந்து, பூப்பந்து. இப்போ பி என்பது கசட தவறில் பா வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள், அதனால் இப்போ போட்டு எழுதியிருக்காங்க. அதுக்கு பா வந்து பா வரிசையில் பா வரிசையில் தான் வந்திருக்குது இல்லைங்க. அதனால் வந்து அதுக்கு முன்னாடி அதற்கு இனமான மெய்யெழுத்து இப்பு. அப்போ ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். இந்த இடத்துல அவங்க குறிப்பாக சொல்வது என்னென்னா, ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னும் கட்டாயம் ஒற்றெழுத்துக்கள் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்களை நம்ம சிறிய வகுப்பில் எத்தனை எழுத்துக்கு பார்த்துருக்கோம்? 42 எழுத்துக்கள்னு ஒரு எழுத்து ஒரு மொழி நம்ம பார்த்துருக்கோம். ஐ என்பது ஒரு எழுத்து தான். அதற்கடுத்து மையி, வா, போ, கை, இந்த மாதிரி நிறைய எழுத்துக்களை நம்ம 42 எழுத்துக்களை பார்த்துருக்கோம். இன்னும் மேலே போகணுன்னா நிறைய எழுத்துக்கள் இருக்குது. ஆனால் நம்ம தெரிந்துக்க எழுது 42 இப்போ நம்ம வச்சுக்குவோம். அதிலேருந்து நீங்கள் எழுதுனீங்கன்னாவே ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு அடுத்து வர்றது எல்லாமே வல்லின எழுத்து மிகும். அதுக்கடுத்து கூவா கூட்டல் குயில், கூவா குயில். ஓடா கூட்டல் குதிரை, ஓடா குதிரை. இதெல்லாம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈறு என்பது எதுனா நிலைமொழி ஈற்று ஓசையே தான் அங்கே ஈறு. நிலைமொழி ஈற்று ஓசை என்னது? ஓடா, கூவா. ஆகார ஈற்று ஒலி ஓசை வந்திருக்கிறதுனால தான் அது ஈரானது கெட்டு போயிருக்கிறது. ஈற்றில் நமக்கு முடிவு, அதாவது முழுமைப்படலைன்ற அர்த்தம். அதாவது ஈறு கெட்ட அப்படின்னாவே ஈற்று ஒலியானது ஒலி பெற்று ஈற்று, அதாவது சொல்லானது முழுமை பெறாமல் வேறொரு பெயர் சொல்லோடு புணர்ந்து வந்ததுனால தான் அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் கூவா, ஓடா, ஆடா இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அது ஈறுகட்ட எதிர்மறை எச்சம் அப்படின்னு சொல்கிறது. அதற்கு பக்கத்தில் கட்டாயம் வறுமொழிக்கு முதல் எழுத்துக்கு இனமான வல்லினெழுத்து மிகும். சரிங்களா? அதுக்கடுத்து கேட்டுக்கொண்டான். அதில் கேட்டுக்கூட்டல் கொண்டான், கேட்டுக்கொண்டான். விற்றுக்கூட்டல் சென்றான், விட்டு சென்றான். இதில் வன் தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். இதில் வன் தொடர் அப்படின்னா என்னது? வன் தொடர் அதாவது வன்தொடர் குற்றியலுகரம், நெடில்தொடர் குற்றியலுகரம், ஆயிரத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு குற்றியலுகரத்தின் வகை இருக்குது பார்த்தீங்களா? அதில் வன்தொடர் குற்றியலுகரம் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக வல்லினெழுத்து மிகும் அப்படின்னு சொன்னால், அப்போ கேட்டு ட்ரூ டூ வந்து குற்றியலுகர வாசை உடைய எழுத்து தான். குசுடுதுபுரு, இந்த குசுடுதுபுரு 6 எழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? கு சு டு து பு ரு. இந்த 6 எழுத்துக்களும் நிலைமொழி ஈற்றில் வந்துச்சு அப்படின்னாவே அதுக்கு பக்கத்தில் வறுமொழிக்கு முதல்ல இனமான மெல்லின எழுத்து மிகும். சரிங்களா? அதனால தான் விற்றுக்கூட்டல் கேட்டுக்கூட்டல் கொண்டான், கேட்டுக்கொண்டான். விற்றுக்கூட்டல் சென்றான், விட்டு சென்றான். அதுக்கடுத்து ஆட கூட்டல் சொன்னார், ஆடச் சொன்னார். ஓடி கூட்டல் போனார், ஓடி போனார். இப்போ இதில் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். அகர இகர ஈற்று வினையச்சம் அப்படின்னு பாருங்கள். இதில் எந்த இடத்துல அகரம் பார்க்குறீங்க அப்படின்னா ஆட, ஆட. அப்போ டா என்ன ஈற்றுலி? அகர ஓசை. அதுக்கடுத்து ஓடி, ஓடி. அங்கே என்ன ஓசை? டி என்பது இகர ஓசை. இவ்வாறு அகர இகர இகரம் ஓசை பெற்று நிலைமொழி ஈற்றில் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் இப்படி வந்ததுன்னா இதெல்லாம் வினை எச்சம்னு சொல்கிறது. இப்போ ஆடுவது வந்து ஒரு செயல் இல்லைங்களா? அது ஒரு வினை. அது எச்சமாக முடிவு, அதாவது எச்ச சொல்லாக வந்திருக்கிறது. ஓடி அதுவும் எச்ச சொல்லாக வந்திருக்கிறது. இதுதான் இணை எச்சம்னு சொல்கிறது. இவ்வாறு வினை எச்சங்களுடன் புணரும் பொழுது வல்லினம் மிகும். சரிங்களா? வினை எச்சங்களுக்கு ஈற்றில வல்லினம் மிகும். அதாவது சொன்னார், போனார் இதெல்லாம் நமக்கு வந்துட்டு பயனிலை. இது வந்து வினை முற்றுச்சொல்.
அதனால் இதை எச்சம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு எச்சம் வினை எச்சமானது, அதாவது ஒரு வினை எச்சமானது வினையை கொண்டு முடிந்தால் அது வினை எச்சம்னு சொல்கிறோம். ஒரு வினை எச்சமானது வினையை கொண்டு முடிந்தால் அது வினை எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பெயரெச்சமானது பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம்னு சொல்லுவோம். சரிங்களா, இதை தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து புலி கூட்டல் தோல் புலித்தோல். 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். சரி, புலி கூட்டல் தோல் புலித்தோல், புலியின் அது தோல். அங்கே என்ன மறைந்து வந்திருக்கிறது? 6ஆம் வேற்றுமை உருபு எது? அது இல்லையா? அதில் வேற்றுமை உருபில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? வேற்றுமை என்பது 8ன்னு பார்த்துருக்குறோம். வேற்றுமை உருபு என்பதை நம்ம 6ன்னு சொல்லுவோம். அது முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அப்போ இங்கே புலியினது தோல் என்று பொருளை கொடுக்கிறது. அப்போ அங்கே 6ஆம் வேற்றுமை உருபு என்னாவது தொக்கி வந்திருக்கிறது. அதனால் இந்த இடத்துல வறுமொழிக்கு வறுமொழியிலே முதலெழுத்துக்கு இனமான வல்லின எழுத்து மிகுந்து வந்திருக்கிறது. புலித்தோல் அப்படின்னு நம்ம எழுதணும். சரிங்களா? இதுபோல் நிறைய சொற்களை நீங்களாவே ஒன்றா அமைத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? கிழக்கு கூட்டல் பகுதி, கிழக்கு பகுதி. இங்கே வடக்கு கூட்டல் பக்கம், வடக்கு பக்கம். இங்கே திசைப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும். திசைப்பெயர்களின் முன்னும் வல்லினம் மிகும். அதுக்கடுத்து மல்லிகை கூட்டல் பூ, மல்லிகை பூ. சித்திரை கூட்டல் திங்கள், சித்திரை திங்கள். இதெல்லாம் இருபெயரொட்டு பண்பு தொகை சொற்கள். ஏன் இதை இருபெயரொட்டு பண்பு தொகை சொன்னாங்க? மல்லிகை என்றாலும் ஒரு பெயர் சொல்ல தான் குறிக்கிறது, பூ என்றாலும் ஒரு பெயர் சொல்ல தான் குறிக்கிறது. இரு பெயர் ஒட்டி வரக்கூடிய சொற்களை எல்லாமே இருபெயரொட்டு பண்பு தொகை சொற்கள் அப்படின்னு சொல்லிடணும். சித்திரையினாலும் மாதத்தை குறிக்கிறது, திங்கள்னாலும் மாதத்தை குறிக்கிறது. ஆனால் இரு பெயர்பட நம்ம அங்கே இணைத்து சொல்லும் பொழுது அது இருபெயரொட்டு பண்பு தொகையாகும். அந்த மாதிரி இடங்களையும் நம்ம வல்லின எழுத்து மிகும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தாமரை கூட்டல் பாதம், தாமரை பாதம். இங்கே ஓமை தொகை தொகையிலையும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓமை தொகையை நம்ம என்ன சொல்கிறோம்? போன்ற என்ற ஓம உருவம் மறைந்து வந்தால் வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஓமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். போன்ற என்ற ஓம உருவு மறைந்து வந்துச்சுன்னா அது எடுத்துக்காட்டு ஓமைன்னு சொல்லுவோம். சரிங்களா? உருவகம்னு என்ன சொல்லுவோம்? ஓமையின் மேல் அதாவது ஓமையத்தின் மேல் ஏற்றி கூறுவது நம்ம உருவகம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தாமரை கூட்டல் பாதம், தாமரை பாதம். தாமரை போன்ற பாதம் அப்படின்ற பொருளை நமக்கு இங்கே தருகிறது. தாமரை போன்ற என்ற பாதம், தாமரை போன்ற பாதம் என்று சொல்லறதுக்கு பதிலாக தான் தாமரை பாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படையாக நமக்கு போன்ற என்ற ஊமொருவு தெரிஞ்சிருக்கிறதுனால இந்த மாதிரி இடங்களையும் நமக்கு அதாவது வல்லினம் மிகும். அதுக்கடுத்து சால பேசினார். சால பேசினார் என்பது தவச்சிறிது என்ற தொடரையெல்லாம் நீங்கள் பாருங்கள். இது சால தவ அப்படின்னாவே இது எச்சொற்களை குறிக்கிறது என்பது நமக்கு சொல்லி உற்று நோக்கி கவனித்து பார்க்கணும். அதெல்லாம் உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். சால, உரு, தவ, நனி, கூர், களி, கடி இது போன்ற சொற்களை எல்லாம் நம்ம உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு சொல் அதாவது ஒன்றுக்கு அதாவது உரித்தானது, ஒரு இடத்திற்கு இந்த சொல்லு மட்டும்தான் வரும் அப்படின்னு நம்ம உரித்தானது, அதற்கு வேறு சொற்களை நாம் அமைக்க முடியாது, எழுத முடியாது என்ற இடங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சொற்களை தான் உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். அதில் தான் சால, தவ, தட, கொள என்னும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். இந்த மாதிரி இடங்களில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுக்கடுத்து நிலா கூட்டல் சோறு, நிலாச்சோறு. காணா கூட்டல் கண்டேன், கணா கண்டேன். தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்து அப்படின்னா என்ன பாருங்க, குற்றெழுத்தை அடுத்து வரும் தனி குற்றெழுத்து. இந்த இடத்துல நீங்கள் எதை கணக்கிடணும் அப்படின்னா நீ, இதுதான் குற்றெழுத்து. லா நெடில் எழுத்து. அப்போ தனி குற்றெழுத்துக்கு அடுத்து ஆகார விவசாய பெற்ற நெடில் எழுத்து வந்தால் அதற்கு நிலைமொழியில் வறுமொழி முதலில் கசட தபர வல்லின எழுத்துக்கள் தொடக்க சொல் வந்துச்சுன்னா அதற்கு இனமான ஒற்று மிகுறது. அதே போல் கணா கண்டேன்லேயும் இக்கு மிகும். சரிங்களா? இதுதான் இங்கே விளக்கப்படுவது. அதுக்கடுத்து வாழ்க்கை கூட்டல் படகு, வாழ்க்கை படகு. சில உருவச்சொற்களில் வல்லினம் மிகும். உருவச்சொற்கள் அப்படின்னா என்ன பாருங்க, உருவச்சொற்கள் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? உருவகப்படுத்துகிறோம். வாழ்க்கையை நம்ம ஒரு உருவகம், நாம் வாழும் வாழ்க்கையே அதற்கு இதுக்கு உருவம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல நம்ம உருவகப்படுத்தி சொல்கிறதுனால உருவக சொற்களின் முன்னாடி நம்ம சேர்க்கும் பொழுது அதை நம்ம வறுமொழிக்கு முதல் எழுத்துக்கு இனமான வல்லினொற்று மிகுன்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து உலக கூட்டல் பந்து, உலக பந்து. இதையெல்லாம் நம்ம உருவகப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகள். அதனால் இதை உருவக சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா உவமையை உவமையத்தின் மேல் ஏற்றி கூறுவதே உருவகம். சரிங்களா? அதாவது படகு போன்ற படகு வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் அதில் உவமை
படகு போன்ற வாழ்க்கை அப்படின்றது. ஆனால் அதுவே வாழ்க்கை படகு அப்படின்னு சொல்லும் பொழுது அது உருவகமாகிறது. பந்து உலகம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பந்து போன்ற உலகம் அப்படின்னு நமக்கு உவமையாகிறது. அதே போல் உலகப்பந்து அப்படின்னு சொன்னால் அது உருவகமாகிறது. போன்ற என்ற உருவு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா உவமை. என்ன உவமையை உவமையத்தின்பால் ஏற்றுக்கூறுவது உருவகம். இதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இது போன்ற இடங்கள்லாம் வல்லினம் மிகும் இடங்கள் என்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை கற்பவை கற்றபின் பார்த்தீங்க அப்படின்னா வல்லினம் மிகலாமா